அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா சீமானுடைய அந்த பலமான பவர்ஃபுல்லான ஸ்பீச் கிட்டத்தட்ட வைகோவுடைய வாரிசுன்னு சொல்லலாம். அது ஏன்னு நான் அப்புறம் சொல்றேன். அடுத்து இவங்களுடைய தெளிவான சித்தாந்தம், அதாவது தமிழ்நாட்டை தமிழர்கள் தான், தமிழ் அரசியல்வாதிகள் தான் ஆள வேண்டும்ங்கிற ஒரு இன சித்தாந்தம். இன்னும் விளக்கமா சொல்ல போனா என்னதான் தன்னுடைய மூதாதையர்கள் கேரளத்து கிறிஸ்டியன் நாடார்கள் இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சீமானுடைய சித்தாந்தம் தெளிவான தமிழ் இன வெறி சித்தாந்தம். அதாவது 2010 வருஷம் நடிகர் ஜெயராம் ஏசியானெட் மலையாள சேனல்ல தன்னுடைய வீட்டு வேலைக்காரியான ஒரு தமிழ் பெண்ணுடைய தோலை எருமை மாட்டோடைய தோலோட கம்பேர் பண்ணி சொல்லி நக்கல் அடிச்சதுனால சீமானுடைய கட்சிக்காரங்க ஜெயராமுடைய வீட்டை தக்கி சூறையாடுறது மட்டும் இல்லாம அவர் வாங்கின ஷீல்டு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் அன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டது. அதுல இருந்தே அண்ணன் சீமானுடைய தமிழ் இன வெறியை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து மூணாவது முக்கியமான ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இன்றைய இளைஞர்கள் கிட்ட இவங்க கட்சி பயங்கரமா ரீச் ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சோசியல் மீடியா. ரொம்ப முக்கியமா சாட்டை யூடியூப் சேனல் அண்ட் அதனுடைய நிறுவனர் துரைமுருகன் தான். ஆக்சுவலா நான் என்டிகே கட்சியுடைய அனுதாபம் இல்லைன்னாலும் சாட்டை முருகனுடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாமே நான் டெய்லி தவறாம பாத்துருவேன். அந்த அளவுக்கு சாட்டை துரைமுருகன் எல்லா கட்சிகளையும் நல்லா தூக்கி கடாசி எரிஞ்சிருப்பாரு. ரொம்ப முக்கியமா இவர் விஜயுடைய டிவிகே கட்சியை செமையா பந்தாட்டி திரும்புற பக்கம்லாம் கோல் போட்டுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட மனுஷன் டிவிகே கட்சியுடைய சினிமா பப்ளிசிட்டி அப்படியே அழிச்சிட்டாரு சொல்லலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சியுடைய முக்கியமான பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நிலையான சுதந்திர தன்மை. அதாவது எந்த மத்த கட்சிகளிலும் சார்ந்திருக்காத ஒரு சுதந்திரம். இன்னைக்கும் எந்த கட்சியுடைய பேரம் படியாதாலே என்னவோ கூட்டணி வைக்காத அந்த தைரியம். அடுத்து இவங்களோட பிளஸ் பாத்தீங்கன்னா இவங்க கட்சி வேட்பாளர்கள் 50% பெண்கள் தான். அது மட்டும் இல்லாம இவங்க கொடுத்திருக்கிற வாக்குறுதிகள் கேட்க நல்லா இருக்குல்ல. எங்கேயுமே மக்களை ஏமாத்துற இலவச அறிவிப்புகள் இல்லை, வாய் சவடால்கள் இல்லை, வடை சூடுதல்கள் இல்லை, ஓரளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள்.